லக்ஷ்மி மூவி சார்பா 2025 செப்டம்பர் 5ஆம் தேதி சிவகார்த்திகேயன் அவர்களோட நடிப்பில் ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் அனிருத்தோட இசையில் இவ்வளோ டீட்டெயில்டாக ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த மதராசி அப்படின்ற படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டு, அமோக வரவேற்பு, மக்கள் மத்தியில் பேராதரவு, இந்த மாதிரி பல போஸ்டர்கள்லாம் வந்ததில்ல. இந்த படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா நம்ம சங்கர் ஒரு பக்கம், இன்னொரு பிரபலம், இந்த மாதிரி பல பிரபல இயக்குநர்கள் எல்லாம் படம் அமோகமாக இருக்குது அப்படின்னு பாராட்டி தள்ளினாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆன அடுத்த நாள்ல இருந்து 25 கோடி, 50 கோடி, 75 கோடி, 100 கோடி அப்படின்னு சொல்லிட்டு 100 கோடி பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பல போஸ்டர்களும் கிளிம்ஸ்களும் வெளியானதை நம்ம பார்த்தோம். ஆனா இப்போ இந்த படத்துக்கு ஒரு பஞ்சாயத்து வந்துருச்சு. அது என்னப்பா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, இந்த பிளாக் பஸ்டர் அப்படின்னு ஃபேக்கான ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இயக்குனர் ஏஆர் முருகதாஸால எங்களுக்கு 30ல இருந்து 40 கோடி ரூபாய் நஷ்டம் அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் கிட்ட இந்த படத்தோட ப்ரொடியூசர் முறையிட்டு இருக்காராம். அது மட்டும் இல்லாம இந்த கம்ப்ளைண்ட்ல என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, இந்த படத்தோட பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா 100ல இருந்து 120 கோடி தான் சொன்னாரு. ஆனா 170 கோடிக்கு மேல செலவு பண்ணிட்டாரு. அப்படி இருக்கும்போது 30ல இருந்து 40 கோடிக்கு மேல எங்களுக்கு நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த பக்கம் இதை சொன்னாலும் கூட ஆல்ரெடி நீங்க விட்ட ப்ரமோஷன்ஸ், ஏன்னா சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆன அடுத்த நாள்ல இருந்து ப்ரமோஷன் ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த படம் பார்க்குறாங்களோ இல்லையோ, பார்க்கறதுக்கு முன்னாடியே படம் சூப்பரா இருக்குப்பா, அமோகமா இருக்குப்பா அப்படின்னு பாராட்டி தள்ளிடுறாங்க சோசியல் மீடியால. இதை பார்த்து மக்கள் தேட்டருக்கு போனா படம் சொன்ன மாதிரி இல்லை, அவ்வளோ ஹைப்பு தேவையில்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு வெளியே வரதை பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய படங்களுக்கு பண்றது தாண்டி இப்போ என்ன ஆகுது, படத்தோட ரிலீஸ் கழிச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இந்த படம் இப்படி இருக்கு அப்படி இருக்கு, இந்த படம் எனக்கு நஷ்டம் அப்படின்னு பஞ்சாயத்துல விட்டுறாங்க. ஸோ இந்த மதராசி படம், அதாவது மதன்னு பேர் வச்சாவே கலவரம் தான்ப்பா.